ஜெம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நம் பாவங்களை நினைக்க மாட்டார். அப்போ பாவம் பண்ணலாமா அப்படின்னு கேட்றாதீங்க. பாவத்தை இப்ப பண்ண சொல்லல ஆண்டவர். ஏற்கனவே நம்ம பண்ணியிருப்போம். ஆனா ஆண்டவர் இடத்துல வந்த அப்புறமா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருடைய பிள்ளையா நம்ம மாறிட்டோம். அதுக்கப்புறமா பாருங்க, அந்த பாவத்த நம்ம நெனச்சு பார்த்துக்கிட்டு, சில நேரத்துல நம்ம செஞ்ச பாவத்தினால தான் இந்த மாரி ஆசீர்வாதம்லாம் நமக்கு வரமாட்டேங்குது நம்ம நெனைக்கிறோம். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, "உன் பாவத்தெல்லாம் நான் நெனைக்க மாட்டேன்னு." அதற்கான ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். எபிரெயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். "அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறேன்." நான் இனி நினைப்பதில்லை. அதாவது என்னுடைய வரலாற்றிலே கிடையாது, என்னோட மைண்ட் செட்லயே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்ற மாதிரி இருக்கு. சுத்தமா பாருங்க டிலீட் கொடுத்துட்டாரு. அப்போ இது எங்க டிலீட் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? இது எங்க போனாலும் பாருங்க, ஒரு போன்ல கூட பார்த்தோம்னா ஒரு இடத்துல டிலீட் பண்ணா இன்னொரு இடத்துல வந்துடும். அந்த லாஸ்ட் இல்லைங்களா, லாஸ்ட் டிலேட் அப்படின்றத ஒன்று காட்டும். அப்படிலாம் ஆண்டவர் உங்க பாவத்தை ஏதோ ஒரு பக்கம் தூக்கி ஓரமா வச்சுட்டேன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, மீகாவின் புத்தகத்தை எடுத்து நீங்க 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தா தெரியும். நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டாராம். அப்போ சமுத்திரத்தின் ஆழத்துல யாராவது இறங்கி தேடி எடுக்க முடியுமா? நிச்சயமாகவே முடியாது என்று ஆண்டவர் பாருங்க முடியாத இடத்துல தூக்கி போட்டிருக்காரு. நீங்க இறங்கி ஒருவேளை தோண்டி எடுத்தாலும் எடுத்துருவீங்க மனுஷங்களா இருந்தா. ஏன்னா செஞ்ச பாவத்தை நீங்க இங்க இருந்து பாருங்க, இந்த உலகத்துல வாழ்ற நம்ம அதையே நம்ம தோண்டிக்கிட்டு இருக்கோம். தோன்றதுன்னா என்ன? அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம செஞ்சோம், ஐயோ இவ்வளோ செஞ்சுட்டோமே, சின்ன வயசுல இருந்து இந்த பாவம் பண்ணிட்டேன், அந்த பாவம் பண்ணிட்டேன், என்னெல்லாம் கடவுள் மன்னிப்பாரா, என்னெல்லாம் ஏத்துப்பாரா? அப்படியே ஏத்துக்கிட்டாலும் நான் செஞ்ச பாவத்துக்கு இனி எனக்கு மோட்சம் கிடைக்குமா, இனிமே எனக்கு என் வாழ்வுல ஒரு முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு சொல்லி பாருங்க, நம்ம சந்தேக புத்தியோட தான் இருப்போம். அதனாலதான் ஒரு வேளை பாருங்க, நீங்க மேல இந்த பூலோகத்துல வாழ்ந்துகிட்டே இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா, சமுத்திரத்துல நடுக்கடல்ல போய் நீ தேடுவியா உன் பாவத்தை? நிச்சயமா நீ தேட மாட்டேன்னு சொல்லிதான் அங்க போட்டிருப்பாரு போல இருக்கு. ஆனா அவர் போட்டுட்டார், பாவத்தை நீ நினைக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா பாவத்தை குறித்து நினைச்சு பாக்குறது யாருன்னா நீங்க தான். பிசாசானவன் பாருங்க உங்ககிட்ட நல்லா பேசுவான். என்னன்னா, நீ அந்த தப்பு பண்ணல, அதனாலதான் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கல அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஆமேன் ஆமேன் அப்படி சொல்லாதீங்க நீங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூறும்படியாக தான் இன்றைக்கு நான் உங்க மத்தியில இந்த வார்த்தையை நான் போதித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இனி நான் உன் பாவங்களை நினையாதிருப்பேன், நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஆண்டவர் இன்னொரு இடத்துலயும் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, எரேமியாவின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசிப்போமா, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, தேடி பார்த்தாலும் கிடைக்காது அப்படின்ட்டாரு. அப்போ தேடி பார்த்தா கிடைக்காத இடம் எது அப்படின்னு நான் நினைச்சேன். அப்பதான் எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, மீகாவின் புத்தகத்தை எடுத்து நீ வாசிச்சு பாருமா, 7:19 எடுத்து வாசிக்கும் பொழுது சமுத்திரத்துல போட்டுட்ட நீ தேடினாலும் கிடைக்காது அப்படின்னாரு. அப்போ நம்ம பாவம் எல்லாம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டாச்சு. ஆண்டவர் உங்களை என்னைக்கு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களை மன்னிக்கப்பட்டுச்சோ அன்னைக்கே உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால தான் அவர் பிள்ளையா மாறிட்டீங்க. அப்ப இனி அவர் நினைக்க மாட்டேன்னு சொன்னதை நீங்க ஏங்க நினைக்கிறீங்க? நீங்க ஏன் இதை நினைச்சு எனக்கு ஆசீர்வாதம் வருமா வராதா அப்படின்னு ஏன் சந்தேக புத்தியோட இருக்கணும்? சந்தேகத்தின் ஆவிக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்க? அப்போ ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்கிறார் அப்படின்னா உங்களையும் நிச்சயமாக மன்னிச்சுட்டாருன்னு நீங்க விசுவாசிக்கணும். தேவன் பாருங்க, அப்போ நம் பாவங்களை நினைக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. அவரு சத்தியம் பண்ண மாதிரி இருக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது. ஆனா நம்ம இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அவரை துக்கப்படுத்துற மாதிரி. அவரை துக்கப்படுத்த கூடாது என்பதுதான் தேவனுக்கு பாருங்க நம் செய்கிற பிரியமான காரியமா இருக்கு. அப்போ நான் என்ன வேணாலும் செய்யலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்ன வேணாலும் செய்ய சொல்லல. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா என்ன வேணாலும் செய் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் சொல்ல வரலங்க. ஆண்டவர் ஒரு வாட்டி நம்மளை மன்னிச்சு அவர் நம்மளை ஏத்துக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் பிள்ளையா மாறிட்டா, உங்க பிள்ளைய யாராவது பாருங்க கண்டிச்சா அவர் விடுவாரா? அவர் என்ன செய்வாருன்னா கண்டிப்பாரு, ஆனா தண்டிக்க மாட்டார். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, நம் தண்டனைக்கு உட்பட்டவங்க, நான் செய்த பாவத்துக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம வாழ்நாள்ல சில கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் வரும்பொழுது நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, நம் செஞ்ச பாவங்கள் தான் நம்மள பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கு, அதனாலதான் என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் கிடையாதுன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, ஆண்டவர் என்னைக்கோ ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, உங்களை மீட்டு எடுத்துட்டாரு, உங்களை ஆசீர்வதிச்சுட்டாரு. ஆனா அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து ஃபர்ஸ்ட் பாருங்க நீங்க விடுதலை ஆகணும். அப்போ இதெல்லாம் யார் மாத்த முடியும் அப்படின்னா நீங்க தான் அதை மாத்தி ஆகணும். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, பழையவைகளை எல்லாம் ஒழித்து போட்டு உன்னை புது சிருஷ்டியா இருக்கிற
நீ புதியவைகளாய் மாறிட்டேன்னு சொல்றாரு. ஆனா இன்னும் நீங்க பழசதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பழைய காரியங்களை விட்டுடுங்க. இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்றேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பூர்வ காலத்தை ஆண்டவர் சொல்றாரு. பூர்வத்தை நீ நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆனாலும் இதோ நான் உனக்கு புதிய காரியங்களை செய்வேன். ஆண்டவர் புதிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். அப்போ தேவன் நினைக்க மாட்டார் பாவத்தை. இனி உங்க வாழ்க்கையில புதிய காரியங்கள் நடக்கும். எங்கள் அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. தேவனே எவ்வளவு பெரிய ஹோலியான தேவன், எவ்வளவு பரிசுத்தமான தேவன். பாவத்தை ஆண்டவரே பார்க்காத நீ சுத்த கண்ணன் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் ஆண்டவரே, எங்கள் பாவங்களை நினைக்க மாட்டேன் என்று நீங்க சொல்லுகிற தேவன். எங்களை குற்றப்படுத்துறதுக்கு நிறைய ஆண்டவரே உங்களுக்கு தகுதி இருக்குப்பா. எங்களை ஆண்டவரே நீங்க ஆனாலும் நீங்க ஒரு விசையாக எங்களை மன்னித்து ஒரு நிமிஷத்துல நீங்க என்னை மன்னிச்சிடுறீங்க. அதே போல எங்கள் பாவங்களையும் தூக்கி நீங்க குப்பையை போல எரிஞ்சு ஆண்டவரே அதை போட்டுறீங்க. அதை நீங்க தொடுறதும் கிடையாது, அதை பார்க்கறதும் கிடையாது, அதை நினைக்கிறதும் கிடையாது. ஆனா நாங்க மட்டும் ஏன் அதை நினைச்சுக்கிட்டு எங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு நாங்களே தடையா இருக்கணும்? எங்களை மன்னித்த ஆண்டவரே, ஒரு விசையாக நாங்கள் மனம் திரும்பி மறுபடியுமாக தேவன் எங்களை ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் என்ற நினைவுகளை கொடுத்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.